விவிலியத்தில் பெண்கள். மோயிசனின் மனைவி சிப்போரா. எப்போதும் உடனிருப்பவர் துணை அல்ல, மாறாக எல்லா சூழலிலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நமக்காக நம்மோடு உறுதுணையாக இருப்பவரே நல்ல துணை. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று திருமண வாக்குறுதியின் போது எடுத்துரைத்து மணமுடித்துக் கொள்கின்றனர். பிறந்த இடம் விட்டு பிரிந்து திருமணத்திற்கு பின் பிறர் மனை புகுந்து தனது பண்பாலும் குணத்தாலும் செயல்கள் பல செய்து புகுந்த இடத்தை மகிழ்வித்து தனது துயரங்களை மறைத்து பிறர் மகிழ்விற்காக உழைப்பவர் பெண். மனைவியாக தன்னை ஒரு குடும்பத்தில் இணைத்து கொள்ளும் பெண் தனது வாழ்வில் ஏராளமான தியாகச் செயல்களை செய்கின்றார். ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர் என்று எடுத்துரைக்கின்றது விவிலியம். பெண்கள் தங்களது ஞானத்தால் இல்லமாகிய குடும்பத்தை கட்டி காக்கின்றனர். விவிலியத்தில் இடம்பெறும் பல்வேறு பெண்களின் ஆளுமைகள் குறித்து அறிந்து கொண்டிருக்கும் நாம் இன்றைய நம் நிகழ்வில் காண இருப்பது மோசேயின் மனைவியான சிப்போரா. சிப்போரா பற்றி விவிலியத்தில் அதிகமான குறிப்புகள் இல்லாவிட்டாலும் மிக சிறிதளவிலான குறிப்புகள் உள்ளன. சில இடங்களில் மட்டுமே வந்தாலும் அதிகமான கருத்துக்களை எடுத்துரைக்கின்றன அவரது வாழ்க்கை குறிப்புகள். பெற்றோர் சொல் பேச்சு கேட்கும் சிப்போரா. சிப்போரா மிதியான் நாட்டில் உள்ள அர்ச்சகரான இத்திரோவின் மகள். முதலாக மோசே எகிப்தில் இருந்து தப்பித்து மிதியான் நாட்டிற்கு வந்தபோது அவரை பார்க்கின்றார். கால்நடைகளுக்கு தண்ணீர் எடுக்க வந்த அவர்களுக்கு இடையர்கள் தொல்லை கொடுக்க அவர்களிடமிருந்து அவர்களை காத்து மீட்கின்றார் மோசே. தங்களது தந்தை ரகுவேலிடம் சென்று மோசேயை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள் அவரது புதல்வியர். 40 ஆண்டுகள் எகிப்தில் அரசர் மகன் போல் வளர்க்கப்பட்டவர் இப்போது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு சாதாரண மனிதர்களைப் போல மேலும் 40 ஆண்டுகள் வாழ்கின்றார். முன்பின் தெரியாத மோசேயை உடல் தோற்றம் கொண்டும் குண நலன் கொண்டும் அறிந்து திருமணம் செய்து கொள்ள முன் வருகின்றார் சிப்போரா. அக்காலத்தில் பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது இயல்பானதுதான் என்றாலும் ரகுவேலுக்கு இருக்கும் 7 பெண்களில் சிப்போரா மோசேயை திருமணம் செய்து கொண்டதற்கான காரணம் பெற்றோரின் விருப்பமாக கூட இருக்கலாம். ஆக தனது விருப்பத்தை விட தன்னை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோருக்கு கீழ்ப்படிபவராக இருக்கின்றார் சிப்போரா. இக்காலத்தில் பெண்கள் என்று அல்ல, பிள்ளைகள் யாருமே பெற்றோர் பேச்சை கேட்பதில்லை. அவர்கள் விரும்பியதை செய்கின்றார்கள். அதன் பின் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சிலர் முழிக்கின்றார்கள். சிப்போரா தனது தந்தையின் சொல் பேச்சு கேட்டு நடந்ததனால்தான் அவரது வாழ்வின் எல்லா சூழலிலும் அவரது தந்தை அவருடன் இருக்கின்றார். பாலைவன பயணம் ஆரம்பமாகும் முன்னர் மிதியான் நாட்டிற்கு மோசேயால் அனுப்பி வைக்கப்பட்ட சிப்போரா மீண்டும் பாலைவன பயணத்தின் இடையில் தனது கணவருடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு தந்தையுடன் மோசேயை சந்திக்க செல்கின்றார். ஆக பெற்றோரை நம்பி அவர்கள் காட்டும் வழியில் நடக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களால் இறுதி வரை வழிகாட்டப்படுகிறார்கள். சிப்போராவும் தந்தை சொல் கேட்டு நடப்பவராக இருக்கின்றார். அதனால் வாழ்வில் எல்லா கட்டத்திலும் தனது தந்தையின் துணையை நாடுபவராக இருக்கின்றார். நாம் நமது பெற்றோர்களின் சொல் கேட்டு நடப்பவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். கணவனின் உயிரை காத்த சிப்போரா. மிதியான் நாட்டில் 40 ஆண்டுகள் மோசேயுடன் வாழ்ந்து 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த சிப்போரா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மீட்க மோசேயை அழைத்தது அறிந்து அவருடன் செல்ல ஆயத்தமாகின்றார். ஒரு இனத்தையே தனது கணவன் மீட்கப் போகின்றான். கடவுள் அவனுக்கு கொடுத்த பணி மிக பெரியது என்பதை அறிந்தவராக இருக்கின்றார் சிப்போரா. தனது 2 மகன்களுக்கும் விருத்த சேதனம் செய்யாமல் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருக்கும் தனது கணவனை காப்பாற்ற எண்ணுகிறாள். கடவுள் மோசேயை கொல்ல தண்டிக்கப் போகிறார் என்பதை உடனே அறிந்து கொள்கின்றாள். தண்டிப்பதற்கான காரணம் இதுதான் என்பதை அறிந்து மற்றவர்களின் உதவியை நாடிச் செல்லவில்லை. மாறாக உடனே கூர்மையான கல் ஒன்றினை எடுத்து தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அந்த இரத்தத்தை மோசேயின் கால்களில் வைத்து நீரே என் இரத்த மணமகன் என்று கூறி தனது திருமண உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றாள்.
கள்ளினால் தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்யும் போது அவனுக்கு என்ன ஆகுமோ என்று அஞ்சாமல் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவராக தனது கணவர் இருக்க வேண்டும் என எண்ணுகிறாள். ஒரு இனத்தையே வழிநடத்தி செல்ல இருக்கும் தலைவன் எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகக்கூடாது என்று எண்ணியே இதனை செய்திருக்கலாம். கணவனை முழுவதுமாக நம்பி அவருக்கு எந்தவிதமான ஆபத்துக்களும் ஏற்படாமல் காக்கின்றார். இக்கால பெண்கள் கணவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கின்றார்களா? கணவனின் நலன் ஒன்றையே தங்களது நலனாக கருதுகின்றார்களா? திருமண பந்தம் மட்டுமல்லாது நமக்கென்று கடவுள் கொடுக்கும் எல்லா விதமான அழைப்பையும் ஏற்றுக்கொள்பவர்களாக, அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைவர்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். ஆணும் பெண்ணும் சமம். ஒருவர் மற்றவரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களது குற்றங்களை, தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துபவர்களாக இருக்க வேண்டும். அந்த நெறியிலிருந்து விலகி வாழ்பவர்களை நல்வழிப்படுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதனை நாம் நல்ல மனதுடன் செய்ய வேண்டும். சிப்போரா போல கணவனின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பவர்களாக மாறுவோம். ஆபத்து நேரிடும் பட்சத்தில் அதற்கான காரணம் என்ன என்று அறிந்து அதனை நீக்க முயல்வோம். குறை கூறாமல் பொறுமை காத்தவர் சிப்போரா. மோசேக்கு 2 மனைவிகள் என்று சில குறிப்புகள் கூறுகின்றன. மிதியானுக்கு தப்பித்துச் சென்றபோது ரகுவேல் என்பவரின் மகளான சிப்போராவை திருமணம் முடித்தார் என்றும், அதன் பின் எத்தியோப்பிய இனத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்ததாகவும் சில நூல்கள் கூறுகின்றன. சில இவை 2ம் சிப்போரா என்னும் ஒரே பெண்ணை குறிப்பிடுவதாகவும் எடுத்திருக்கின்றன. மோசேக்கும் சிப்போராவிற்கும் இடையே உறவு சிக்கல்கள் இருந்ததாகவும், அதனாலேயே மோசே அவர்களை மிதியானுக்கு திரும்ப அனுப்பியதாகவும் சிலர் கூறுகின்றனர். எகிப்துக்கு தனது கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் சென்ற சிப்போரா எகிப்திலிருந்து கானான் நாட்டிற்கு புறப்படும் போது அவர்களுடன் இல்லை. ஏனெனில் இவர்களுக்கு முன்பாகவே மோசே அவர்களை மிதியான் நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். விடுதலை பயண ஆரம்பத்திலும் மோசே வழியாக கடவுள் ஆற்றிய பல அருஞ்செயல்களையும் அவர்கள் பார்க்கவில்லை. எகிப்தில் நிலவிய வாதைகள், செங்கடல் 2ஆக பிரிந்தது, வானிலிருந்து காடைகளும் அப்பங்களும் விழுந்தது, பாறையிலிருந்து நீர் கொட்டியது என எந்த அருஞ்செயல்களையும் அவர்கள் பார்க்கவில்லை. விடுதலை பயணத்தின் இடையில் தனது தந்தையோடு இணைந்து மோசேயை சந்தித்த சிப்போரா விடுதலை பயணத்தின் இறுதி பகுதியில் இணைகின்றார். இதுவரை ஆரோன், மிரியாம் என்பவர்களோடு இணைந்து மக்கள் கூட்டத்தை வழிநடத்தி வந்த மோசே முதன் முறையாக தனது தந்தை இத்ரோவின் குரல் கேட்டு அதன்படி மக்களை வழிநடத்துவது கண்டு மகிழ்கின்றார். வேலைகளை பகிர்ந்து மக்களுக்கிடையில் நிலவும் பிரச்சனைகளை தீர்வு காண்கின்றார் மோசே. மாமனாரின் பேச்சை கேட்டு செயல்படும் மோசேயின் செயல் கண்டு மனம் வருந்துகின்றனர் ஆரோனும் மிரியமும். எங்கே தங்களது தம்பி மாமனார் பேச்சை கேட்பது போல மனைவி பேச்சையும் கேட்டு விடுவாரோ என்று அஞ்சி சிப்போராவை வெறுக்கின்றனர். அவர் வேற்றினத்து பெண், நமது குலப்பெண் அல்ல என்று ஒவ்வொரு நாளும் அவருக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு செல்கின்றனர். இதுவரை தனது கணவனை விட்டு பிரிந்திருந்த சிப்போரா இனியும் தன்னால் பிரிந்திருக்க முடியாது என்று எண்ணி அத்தனையையும் பொறுமையோடு ஏற்கின்றார். தனக்கு எதிராக தனது கணவனின் சகோதர சகோதரிகள் முறையிடுவது எதையும் தனது கணவனின் காதுக்கு கொண்டு செல்லவில்லை. அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இல்லை. மாறாக அத்தனையையும் பொறுமையோடு ஏற்கின்றார். யாரிடமும் சென்று முறையிடவில்லை. அவருடைய அமைதியான மன்றாட்டுகளுக்கும் எண்ண குமுறல்களுக்கும் இறைவன் பதிலளிக்கின்றார். மிரியாமை தண்டிக்கின்றார். நாமும் நமது வாழ்வில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லோரிடமும் முறையிட வேண்டாம். அமைதியான முறையில் இறைவனிடம் நாம் எடுத்துரைக்கும் நமது விண்ணப்பங்கள் கூடிய விரைவில் கேட்கப்படும். கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய கவலைகளை அவர் மாற்றிவிடுவார். எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் மறைந்து விடாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் நிச்சயம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம். பொறுமையோடு நமது கவலைகளை இறை திருமுன் அர்ப்பணிப்போம். குறை கூறாமல் வாழ்வோம்.